பாகிஸ்தான் அமெரிக்காக்கு அவங்க நாட்டவே வித்தரலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஷபாஸ் ஷெரீஃபும், அசிம் முனிரும் டொனால்ட் ட்ரம்ப் கூட சேர்ந்துட்டு பண்ற அட்ராசிட்டி நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே தான் போகுது. ஏதோ அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியும் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியும் பாவலா காமிச்சிட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்கறத நினைச்சுக்கிட்டு ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணி போய் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு பொட்டியை திறந்து காமிப்பாங்க. அந்த பொட்டிக்குள்ள எங்க ஊர்ல நிறைய ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு. அமெரிக்கா நீங்க எங்க நாட்டுக்குள்ள வந்து பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு பாகிஸ்தான் டோரை ஓபன் பண்ணி கமான் கமான்னு ஏலம் போட்டு கூவிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இவங்க 2 பேரும் இந்த பொட்டியை திறந்து காமிச்சது என்ன, பண்ற காமெடி என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகிஸ்தான்ல பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ராவின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் பாகிஸ்தானோட லேண்ட் வந்து இந்த பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற இடம் தான் இருக்கு. ஆனா இந்த ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸா டெவலப் ஆயிருக்கும். பாகிஸ்தானே இதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கம்மியா தான் கொடுக்கும். 70 வருஷமா இந்த இடத்துல இருக்கிற மக்கள் ஒரு அடக்குமுறைக்கே உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப மினரல்ஸும் நேச்சுரல் வெல்த்தும் இருக்கு. இதனாலேயே பல நாடுகள் இந்த பலோச்சிஸ்தான் பகுதியை ஒரு அட்ராக்டிவா பார்ப்பாங்க. இப்படி ஒரு நாட்டுல அதிகப்படியான மினரல்ஸ், வெல்த், நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கிட்ட இந்த மாதிரி அதிகப்படியான நேச்சுரல் மினரல்ஸ் இருந்தா, அந்த சொந்த நாடே மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி மைனிங் பண்ணி டெவலப் ஆகிறதுக்கு பார்க்கும். ஆனா பாகிஸ்தான் பண்ற வேலை என்ன அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட போய் நின்னு எங்க நாட்டுல வந்து இதை மைனிங் பண்ணி எடுங்க அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க. அமெரிக்காவே ஏற்கனவே எவன்டா கிடைப்பான் அப்படின்னு சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சா அமெரிக்காவுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். ஏற்கனவே சைனா தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல வேர்ல்ட் லீடர். அவன் நினைச்சா சப்ளை பண்ணுவான், இல்ல ஸ்டாப் பண்ணுவான். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமா தான் உலகமே இப்ப இயங்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்பு, செமிகண்டக்டர்ஸ், போன்ஸ், பேட்டரிஸ், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமா தான் செய்யறாங்க. அமெரிக்காக்கு சைனா இதை டாமினேட் பண்றது பொறுக்கவே முடியல. இந்த மினரல்ஸ் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு ஒரு வேட்டையில சுத்திக்கிட்டு இருந்தாங்க. வழிய போய் பாகிஸ்தான் எங்ககிட்ட இருக்கு வாங்கன்னு சொல்லி இப்போ அழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எது எப்படியோ அது பாகிஸ்தானோட தலைவிதி. பாகிஸ்தான் பலூச் பகுதியில் ரிப்போர்டிக் அப்படிங்கிற இடத்துல தான் அதிகப்படியான காப்பர், கோல்டு, கோல் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மைனிங் ப்ராஜெக்ட்டுக்கு அமெரிக்கா $1.25 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ண போறாங்க. இது அமெரிக்காவை சேர்ந்த யூஎஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் அப்படிங்கிறவங்க தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா பாகிஸ்தான்ல ஒரு 15,000 வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அவுட் சைட் அமெரிக்கால $1.25 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு. பட் இதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் பலோச் பகுதியில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர்த்து, சந்தேகப்படுறாங்களே தவிர்த்து, யாருமே இது வரைக்கும் இறங்கி அதை பார்த்தது கிடையாது. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை மைனிங்கும் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னே ஐடென்டிஃபை பண்ண போறாங்க. பாகிஸ்தானியர்கள் இங்க வந்து நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குன்னு தான் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. முனிரும் இது மட்டும் செயல்பட்டுருச்சு அப்படின்னா வருஷத்துக்கு $2 பில்லியன் ரெவன்யூ பாகிஸ்தான் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு ஹெவியா நம்புறாரு. ஆனா இந்த இடத்துல மைனிங் பண்றது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. இது ரொம்ப ஹார்டான பாலைவனம். இங்க மைனிங் பண்றதுங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. இங்க மக்கள் தொகையே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுக்கு மைனிங் பண்றதுக்கு ஆளை எங்கிருந்து பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு தெரியாது. அதை விட அதிகமா இங்க அதிகமான தீவிரவாதிகள் இருக்காங்க. பலோச் பகுதியை தனி நாடா வேணும்னு கேட்டுட்டு போராடுற மிலிட்டன்ஸ் நிறைய குரூப் இருக்காங்க. இங்க இருக்க மிலிட்டன்ஸ் குரூப் சூசைட் பாம் பிளாஸ்ட் பண்றது, ட்ரெயினை ஹைஜாக் பண்றது, இந்த மாதிரி நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவாங்க. இந்த மிலிட்டன்ட் குரூப்ஸுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துறதே ஒரு பெரிய விஷயம். இந்த குரூப் ரீசெண்டா சைனீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏரியால ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி நிறைய சைனீஸையும் கொன்னாங்க. மேலும் சைனா பாகிஸ்தானை நம்பி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஏராளம். அவங்க கண்ட்ரியை டெவலப் பண்ணது சைனா தான். அவங்க பாகிஸ்தான்ல ரயில்வேஸை கனெக்ட் பண்ணது, மெட்ரோவை பண்ணது, போர்ட்டை டெவலப் பண்ணது, ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணது, ரோடு போட்டது, இது எல்லாமே சைனீஸ் அவங்க கம்பெனிஸ் தான். இப்படி இந்த 2 நாட்டுக்குள்ளேயும் நல்ல டைஸ் இருக்கும்போது இப்ப பாகிஸ்தான் புதுசா அமெரிக்காவை பலோச்சிஸ்தானுக்குள்ள நுழைய விட்டு மைனிங் பண்றது சைனாக்கு கண்டிப்பா புகைச்சலா இருக்கும். ஏன்னா சைனா பாகிஸ்தானுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சும், குறிப்பா அந்த குவாடர் போர்ட் அதுவும் பலோச்சிஸ்தான்ல தான் இருக்கு. அந்த போர்ட்டை டெவலப் பண்றதுக்கு சைனா நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுச்சு. இருந்தாலும் சைனானால அந்த போர்ட் மூலமா நிறைய இன்கம் ஜெனரேட் பண்ண முடியல. அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் சில சைனீஸ் இன்ஜினியர்ஸை பாம் பிளாஸ்டுக்கும் மிலிட்டன்ஸுக்கும் இரையாக்குனது தான். இப்படிப்பட்ட நிலைமையில பாகிஸ்தான் சைனாவை கை கழுவி விட்டுட்டு அமெரிக்காவோட கை கோத்துக்கிறது
அமெரிக்கா கூட புது டைஸை ஏற்படுத்துறது கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகும் சைனா மூலமா. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மைனிங்ல பாகிஸ்தானும் அமெரிக்காவும் எவ்வளவு தூரம் போறாங்க அப்படிங்கிறது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.